இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தருகிற வாய்ப்புகள் தற்செயல் என்று எண்ணக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தை இந்த நாளிலும் செய்யும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்கு இரங்கும். நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாத நன்மைகளால் நிரப்பும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, உபாகமம் 33:29 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நாம் ஆண்டவரை பாடுவோம், உமக்கு ஒப்பானவர் யார் என்று. ஆனால் ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அந்த பிள்ளைகளை அழகு பார்க்கிறார். உனக்கு ஒப்பானவன் யார்? ஏனென்றால் ஒரு யோசேப்பை ஆண்டவர் ரட்சித்து போத்திபாருடைய வீட்டில் வைத்த போது அந்த யோசேப்பு நிமித்தம் போத்திபாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுகிறவராய் வந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:46 சொன்னார். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் யார்? நம்மை போதிக்கிறவராக நாம் அவரை பார்க்கிறோம். அவர் நமக்கு ரட்சிப்பை தந்து ஜீவ பாதையிலே நம்மை நடத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 6:35 நாம் படிக்கும்போது, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 6 இங்கு 27 கர்த்தர் சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அழிந்து போகிற போஜனத்திற்காகவே நம்முடைய பிரயாசங்கள் முழுவதையும் செலவிடுகிறோம். ஆனால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை கர்த்தர் வித்தியாசப்படுத்துகிறார். எப்படி? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்க வைக்கிறார். அப்படியானால் இங்கு இன்னொரு போஜனம் இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு புறம் அழிந்து போகிற போஜனம். ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு அவர்களை போஷித்தார். அவர்கள் எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற ஒரு போஜனம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற ஒரு போஜனம் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பாருங்கள். இங்கு நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற ஒரு போஜனம் இருக்கிறது. அது என்ன போஜனம்? ஆண்டவர் எதற்காக இந்த மண்ணிலே வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் போதிக்கிறார். நம்மை போதித்து நம்மிலே என்ன காரியத்தை செய்கிறார்? எதற்காக ஆண்டவர் நமக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார்? எதற்காக அவர் நம்மை காப்பாற்றுகிறார்? எதற்காக நம்மை போஷிக்கிறார்? அந்த நோக்கத்தை நம்மிலே நிறைவேற்றும்படி ஆண்டவர் நம்மை போதிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினால் இந்த பூமியில் அனுப்பப்பட்டு பிதாவின் சித்தத்தை முழு பலத்தோடு செய்து நிறைவேற்றுவதற்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்திருந்ததை நாம் வேதத்திலே படிக்கிறோம். பாருங்கள், யோவான் 5:19 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார்.
பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்வில் நிரந்தரமான ஒரு தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இருக்கிறது. ஆண்டவர் தினமும் அவர்களை போதிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருபுறம் ஆண்டவர் இந்த பூமியில் ஜீவ அப்பமாக இருக்கிறார். நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார். எதற்காக இந்த மண்ணிலே வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, அவர் இன்னும் சொல்லுகிறதை பாருங்கள். அதிலே என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பாருங்கள். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா தாகத்தையும், சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீங்கான தாகத்தையும் நம்மை விட்டு எடுத்து போட்டு, அவர் தம்முடைய இரக்கத்தினால், அவருடைய ஆவியினால் நிரப்பி இன்னொரு தாகத்தை நம்மிலே உண்டு பண்ணுகிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற தாகம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து அவர் இப்படி கேட்டார். சமாரியா ஸ்திரியை பார்த்து, தாகத்துக்கு தா என்று கேட்டார். அன்பானவர்களே, உண்மைதான் அன்பானவர்களே. ஏனென்றால் இந்த உலகத்தில் இன்னொரு தாகம் இருக்கிறது. இந்த மகளோடு ஆண்டவர் பேசுகிறதை பாருங்கள். யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இப்பொழுது ஆண்டவர் ஒரு தண்ணீரை தருகிறார். வேதம் சொல்லுகிறது அது ஜீவ தண்ணீர் என்று. அல்லேலூயா. அப்படியானால் அன்பானவர்களே, ஒருபுறம் ஆண்டவர் நமக்கு ஜீவ அப்பமாக இருந்து நம்மை போதித்து நடத்துகிறார். இன்னொரு புறம் அவர் ஜீவ தண்ணீராக நம்முடைய வாழ்வில் கடந்து வருகிறார். பாருங்கள், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 4:13 பாருங்கள். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். அப்படின்னா ஒரு ஊற்று. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ஜீவ தண்ணீரூற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், ஜீவ தண்ணீரூற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு ஜீவ ஊற்றாக நம்முடைய வாழ்வில் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீரூற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? அன்பானவர்களே, ஒரு ஜீவ ஊற்று இருக்கிறது. அதை இழந்ததினால் இப்பொழுது நிலை என்ன? ஒரு வேலைக்காரனை போல, ஒரு அடிமையை போல கொள்ளையாகிற நிலைமை வந்துவிட்டது. எரேமியா 2:15 தொடர்ந்து படிக்கிறேன். பால சிங்கங்கள் அவன் மேல் கர்ஜித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன. அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டரிக்கப்பட்டன. நோப், தகபானேஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரரும் உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். அப்படின்னா ஆண்டவர் யார்? வழி நடத்தி கொண்டு போகிற கர்த்தர். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஏனென்றால் நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிற கர்த்தர் இங்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஜீவ அப்பமாய், ஆண்டவர் நமக்கு ஜீவ தண்ணீராய் இருந்து அனுதினமும் நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிற ஒரு ஜீவனுள்ள கர்த்தராக நாம் அவரை பார்க்கிறோம். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அந்த மேன்மையை கர்த்தர் நமக்கும் தரட்டும். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல,
நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்க வேண்டும். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய உம்மை விட்டு விடக்கூடாது. நீர் எங்களை நடத்தி கொண்டு செல்லும் போது உம்மை விட்டு போய்விடக்கூடாது. எங்களுக்கு இறங்கும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென்.